பூமிக்குள் புதையும் சென்னை அதிர வைக்கும் பகீர் ஆய்வு. நம்ம சென்னை மாநகரம் எத்தனையோ சவால்களை பார்த்த ஒரு நகரம். சுனாமி, அடுத்தடுத்து வந்த பெருவெள்ளங்கள், புயல்கள் அப்படின்னு இயற்கை கொடுத்த அத்தனை சோதனைகளையும் தாண்டி கம்பீரமா நின்று கொண்டிருக்கிற ஒரு பெருநகரம். ஆனா இப்போது நம்ம சென்னைக்கு ஒரு புதுவிதமான சவால் காத்து கொண்டிருக்கிறதா விஞ்ஞானிகள் ஒரு புதிய ஆய்வின் மூலமா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பொதுவா நம்ம டிவிலயோ அல்லது செய்தித்தாள்களிலோ காலநிலை மாற்றம் பற்றி பார்க்கும்போது புவி வெப்பமயமாகிறது, கடல் மட்டம் உயர்கிறது அப்படின்னு மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போது சென்னைக்கு வந்திருப்பது ஒற்றை ஆபத்து இல்லைங்க, மாறாக இரட்டை ஆபத்து அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதாவது ஒரு புறம் கடலோர பகுதிகளில் கடல் மட்டம் மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டிருக்க, மறுபுறம் சென்னையின் சில முக்கிய நிலப்பரப்புகள் நமக்கு தெரியாமலேயே பூமிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்குது. அதாவது பூமிக்குள்ள புதைய தொடங்கி இருக்கு. இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான IISER மொகாலி ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த புதிய ஆய்வு முடிவுகள் நாம ஏன் உடனடியா விழித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மிக தெளிவான ஒரு ஆய்வு முடிவுகளை காட்டுது. வரும் 2100ஆம் ஆண்டுக்குள்ள நகரின் ஒரு பெரும் பகுதி வெள்ள அபாயத்திற்கு உள்ளாகும் அப்படின்னு இந்த ஆய்வு சொல்லுது. சரி, சென்னையின் எந்தெந்த பகுதிகள் உள்வாங்குகின்றன? நிலம் உள்வாங்குவது என்றால் என்ன? இந்த பகுதியை நல்லா கவனிங்க, உங்களுக்கே புரியும். செயற்கைக்கோள் தரவுகளின்படி சென்னையின் 5 மிக முக்கிய பகுதிகள் ஆண்டுதோறும் சில மில்லிமீட்டர் அளவுல பூமிக்குள்ள உள்வாங்கி வர்றதா இந்த ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கு. அந்த பகுதிகள் எவை தெரியுமா? போரூர், மதுரவாயல், கொடுங்கையூர், சேப்பாக்கம், பனையூர். இந்த 5 இடங்களும் ஆண்டுக்கு 3 மில்லிமீட்டர் முதல் 15 மில்லிமீட்டர் வரை பூமிக்குள்ள மெல்ல மெல்ல இறங்கி வருது. இதுல சற்று அதிகமா பார்க்கப்பட்டிருப்பது போரூர் மற்றும் மதுரவாயலுக்கு இடைப்பட்ட சுமார் 18 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதிதான். இந்த பகுதி ஆண்டுக்கு 15 மில்லிமீட்டர் வரை நிலம் கீழ் நோக்கி அமுங்கி வருவதாக தரவுகள் கூறுகின்றன. அது மட்டும் இல்லாம நமது சென்னை சர்வதேச விமான நிலையம் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளும் கூட ஆண்டுக்கு 3 முதல் 10 மில்லிமீட்டர் வரை உள்வாங்குகின்றன. மிக குறைந்த அளவு இது அப்படின்றனால இது நம்ம கண்களுக்கு நேரடியா தெரியாது. ஆனா நீண்ட கால அடிப்படையில பார்க்கும்போது இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய புவியியல் மாற்றம். சரி, நமது சென்னை நிலப்பரப்பு ஏன் இப்படி உள்வாங்கணும்? இதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் காரணங்கள் என்ன?